ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி நம்ம ஆல் நியூ கியா சைரஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி தான் அங்கே அந்த கார் லான்ச் ஆச்சு. இன்றைக்கோட டேட் பார்த்துட்டிங்கன்னா 19 December 2024. அன்றைக்கி தாங்க இந்த காரோட லான்ச். ஓகேவா, இப்போ வந்து இந்த காரோட வந்து டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறதில்ல. இந்த காரில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த ரீசனுக்கான தான் இதுக்கடுத்து ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ கூடிய சீக்கிரத்துலையுமே நம்ம கார் ஆட்டோமேட்டிவ் சேனலில் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க இந்த சைரஸோட எக்ஸ்டீரியர். நம்ம இது எடுத்துருக்க கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்க்லிங் சில்வருங்க. எனக்கு வந்து இந்த காரோட இந்த கலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த காரோட கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஓகேவாங்க, இது வந்து ஒரு சூப்பர் டிசைனுங்க. நம்மளுக்கு வந்து EV9லேருந்து அந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய சூப்பராக இருக்குங்க. அப்படியே நல்லா ஒரு கிரெட்டா சைஸுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இட்ஸ் நம்மளுக்கு வந்து sub 4 மீட்டர் தான். பட் இந்த ஃப்ரண்ட் லுக்லேருந்து பார்த்தா என்னமோ பெரிய கார் மாதிரி இருக்குங்க. ஓகேவா, அவ்வளோ பெரிய ஃப்ரண்ட் பானட். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஹெட்லைட்லேருந்து இப்போ ஹெட்லைட்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 cubes LED ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்குங்க அதோட பவர்லாம். ஓகேவா, அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கார்னிவல் as well as EV9ல் இருக்க மாதிரியே அந்த LEDDR கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து நமக்கு வந்து அது இண்டிகேட்டராகவுமே ஒர்க் ஆகுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பானட்டே வந்து அதுக்கு வந்து ஒரு தனியாக ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்கங்க. அந்த பானட்டுக்கு மட்டுமே தனியாக ஸ்பேஸிங் கொடுத்து அதுக்கு மேலே கியா லோகோ வச்சுருக்காங்க. அது பார்க்க சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து அதிலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே நம்மளுக்கு இந்த வண்டியில் வந்து ADAS Level 2 ஃபீச்சர்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ தட் அதோட ஃப்ரண்ட் ரேடார் இந்த வண்டியில் இருக்குது. அப்புறம் வந்து பார்க்கிங் சென்சார் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டு 360 டிகிரி கேமரா கூட ஃப்ரண்ட் கேமரா இதில் கொடுத்துருக்காங்கங்க. இதுதாங்க இந்த சைரஸோட சைட் லுக். நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு sub 4 மீட்டர் தான். பட் இதோட ஹைட்டு வேறு லெவலாக இருக்குங்க. அவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்கங்க. ஓகேவா, நம்ம வீல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த கியாவோட அலாய் வீல்ஸ் தாங்க வந்திருக்கு. இது வந்து இதோட சைஸ் என்னென்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அதோட சைஸ் என்னென்னு உங்களுக்கு நான் போடுறேங்க. ஓகேவா, டயருமே பார்க்க வந்து இந்த வண்டியோட லுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த டோர் ஹேண்டில்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த நம்மளுக்கு டோரோட ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம XUV 700 அந்த மாதிரி காரில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. ORVM பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட் LED ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே 360 கேமரா கூடிய ரைட் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா நமக்கு அந்த சோனட்டில் பார்த்த மாதிரி இருக்குங்க. அதோட ரியர் லுக். ஓகேவா, நமக்கு வந்து வைப்பர் வந்துடுதுங்க. அப்புறம் அதை டிஃபாகர் வந்துடுதுங்க. அப்புறம் ஒரு L ஷேப்பில் வந்து நமக்கு அந்த LED டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே ஒரு பிரேக் லேம்ப் வந்துடுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து கியா லோகோ வந்துடுது. அப்புறம் சைரஸ் பிராண்டிங் வந்துடுதுங்க. அப்புறம் வந்து DCT. இது வந்து DCTனால இதில் அந்த DCT பேட்சிங் கொடுத்துருக்காங்கங்க. இந்த சைரஸோட இன்டீரியர்னு வந்துட்டிங்கன்னா இதுதாங்க இன்டீரியர். செம ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குங்க. இதோட லுக்கே பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இதோட ஸ்டார்டிங் பேஸ் மாடலோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா XOM 9 lakhsனு சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இதில் அப்படி இருக்குங்க. அதோட இன்டீரியர் நம்ம செல்டோஸில் பார்த்த மாதிரி இன்டீரியருங்க. அப்படி இருக்குங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேரிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டேரிங் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்துடுதுங்க. சாரி, இது வந்து உல்ட்டாவாக இருக்குது. ஐ எம் ரியலி சாரி. நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அதுக்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் தான் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அதிலே பேடல் ஷிஃப்ட் வந்துடுதுங்க. இது சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேரிங் வந்து நான் இன்னும் அதில் பிடிக்கல, பட் தொட்டு பார்க்கல. பட் இதோட டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அதில் நமக்கு கியா பேட்சிங் வந்துடுது. அப்புறம் ஏர் பேக் பேட்சிங் வந்துடுது. ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டலில் தாங்க கொடுத்துருக்காங்க. அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துடுதுங்க. நம்மளுக்கு அதிலே அந்த ADAS Level 2 அந்த கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய இதுவுமே அதில் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் அவனுக்கு வந்து அந்த கியா கார்னிவலில் வர மாதிரி அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க அதோட இன்ஃபர்டைன்மெண்ட்லாம் பார்க்க. நமக்கு அது பக்கத்தில் அந்த AC டெம்பரேச்சர் கூடிய இதெல்லாமே இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் பக்கத்தில் தான் அந்த AC டெம்பரேச்சர் கூடிய எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்கு கீழேன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த AC வென்ட்ஸ்லாம் கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஹசார்ட் லேம்ப்ஸ் வந்துடுது. அப்புறம் அதுக்கு கீழே வந்து அந்த AC டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சரோட இது மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அப்படியே நீங்கள் வந்து அப்படியே கீழேன்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கொடுத்து இருக்காங்கங்க. நமக்கு வந்து அந்த அப்படி நிறைய சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜர், அப்புறம் அந்த கியர் ஷிஃப்ட் லிவரு, அந்த டிரைவ் மோடு, பார்க்கிங் லேம்ப்பு, அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கப் ஹோல்டர், அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்கங்க, ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடின்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த
இது ஏசி வென்ட்ஸ் எல்லாமே இந்த ஏசி வென்ட்ஸ்க்குரிய கண்ட்ரோலுமே கொடுத்து ஏர் ப்யூரிஃபையர் அதுக்கு கீழே வந்து ரியர்லேயும் வந்து இது கொடுத்துருக்காங்கங்க. ரூஃப்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 சன்லைடர்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் அந்த நம்மளுக்கு இந்த வண்டியில் பெனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி இந்த பட்ஜெட்டுக்கே பெனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்கு. இட்ஸ் வெரி அப்ரிஷியேட்டபிளுங்க. நம்மளுக்கு வந்து அந்த காஸ்ட்லியான காரில் இருக்க மாதிரி அந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் எல்இடி அந்த லேம்ப் கொடுத்துருக்காங்க உள்ளே நம்மளுக்கு. அப்புறம் அதிலே எந்தெந்த கியா கனெக்ட்குரிய இந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்கங்க. அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அந்த பேர் என்ன கண்ணாடி வைக்கக்கூடிய எதுவுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆடாஸ்க்குரிய ஃப்ரண்ட் கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐஆர்விஎம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் கியா கனெக்ட் அஸ் வெல் அஸ் அவங்க டோவிங் சர்வீஸ்க்குரிய பட்டனுமே கொடுத்துருக்காங்கங்க. தட்ஸ் ஆல் அபவுட் கியா சைரஸ்ங்க. இந்த காரில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுக்கடுத்து இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் நீங்கள் அந்த டீட்டெயிலாக இந்த காரை பற்றி நீங்கள் பார்க்கலாங்க. இந்த காரில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த காரோட ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நான் போடுவேன் அவங்க லான்ச் பண்ண பிறகு. அண்ட் இதோட புக்கிங் ஓப்பன் பார்த்துட்டிங்கன்னா January 3 தாங்க அவங்க வந்து அஃபிஷியலாகவே அவங்க சொல்லியிருக்காங்கங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Car Automotive. Drive safe, be safe. Thanks for watching.